கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி அவர் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ரசிகர். ஆனாலும் யாரிடத்தும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன். ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிற்று. ஒரு ஸ்டண்ட் வைப்பதற்கு கரெக்டா 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாள் வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள். என்ன முதலில் கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லையா? இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம், இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு ஆன அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன். கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும். பில்லை பார்த்தா நான் நினைச்சேன், இது என்ன ஒரு 1 லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2,000 விட்டுட்டீங்க? இதுதான் மருத்துவர்களுடைய குணம். சரி, ஸ்டண்ட் வச்சோம். 1 வருடம் தான் அவ சுமாராக இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டா. போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க, இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன். என வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது. என்ன செய்வதென்று புரியவில்லை. டாக்டரை பொறுத்து ஹாஸ்பிட்டல், அவர் காவேரியில் இருந்தார். அதனால் போய் பார்த்த பிறகு வந்து, ஏன் மெட்டாலிக் வால்வு தான் வைக்கணும், இந்தியன் வால்வுனா 2 வருஷம் கூட தாங்காது, அது பெல்ஜியத்துலேருந்து வரவழைக்கணும். அப்படியே டாக்டர், என்ன ஆகும்? அப்படியே வந்து ஒரு 22 லட்சம் ரூபா ஆகையான்னாரு. 22 லட்சமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு. ஆமாய்யா, கட்டாயம் ஆகும், அப்போ தான் அம்மாவை நீங்கள் பிழைக்க வைக்க முடியும். அப்போ வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் 3 நாளாவது தொடர்ந்து உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசினேன். இந்த நேரம் அது ஆச்சுங்களா. அப்போது நான் காவேரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன். ரஜினி லைனில் வந்தார். ஐயா, நம்ம இன்னைக்கு மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்னைக்கு இந்த காவேரி மருத்துவமனை என்ன ஆச்சு? என் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதோ வால்வு மாற்றணும். ஐயா, வால்வு மாற்றணுன்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-25 லட்சம் ரூபா ஆகும். ஆமையா, ஒரு 22 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன். நீ தயவுசு தப்பாக நினைக்காதீங்கய்யா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன்யா, நானே பண்ணிடுறேன்யான்னு. வேண்டாம்யா, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நம்ம கடைசியில் நண்பர்களாக இருப்போம். யாரிடத்தும் எதையும் பற்றி எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ என்னையா பண்ணுவீங்க? என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்காங்க. அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்கு. அவன் அதை விற்றுருவான். விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம். நீங்கள் ஒன்றையும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா, யாரிடம் அந்த மகன் விற்றுட்டாரோ சொல்லுங்கள், அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாட்ன்றீங்க, அதையே நீங்கள் இழக்கணும் இல்லையா? நன்றியா, இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாங்க. நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கீங்க. ரியாஸ் இங்கே இருக்காரு, ரியாஸ் இருக்காரு, பிஆர்வா. அப்போ பிறகு அது வந்து நடந்தது. என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு 500-600 சதுரடி பல்லடம் பக்கம் வச்சுருந்தான். அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிட்டோம். அலோபதி ஆச்சா. நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், ஓ நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு, பைபாஸ் அப்போலோவில். இப்போ வந்து வால்வும் மாற்றியாச்சு, இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். 2 ஆண்டு தான் ஆச்சு, மறுபடியும் பிரச்சனையாயிடுச்சு. என்னடா டாக்டர் கோபால் முருகன் எங்கே இருக்காருன்னு கேட்டால், அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது ஆனால் இப்போ அந்த கோபால் முருகன் இந்த இடத்துலேருந்து நான் நன்றி சொல்கிறேன். அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் 22 லட்சத்துக்கு மேலே பில்லை போட்டாங்க. போட்டதே இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார். டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். 1,40,000 ரூபா உங்களுக்கு போடுறேன், அந்த 1,40,000 ரூபாய் எடுத்துருங்கன்ட்டார். 1 பைசா அவர் வாங்கலை. 1 பைசாவையும் வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார். அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை. இப்போ திரும்ப அவரே தேடி எம்ஜிஎம் போனேன். அவர் பார்த்துட்டு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு, கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டா நல்லது
என்ன டாக்டர் ஆகும்? அது ஒரு பேக்கேஜ், அது ஆன்ஜியோ பண்ணால் ஒரு 60,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு. சரி, எப்படியும் சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம், 4 நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படின்னு. சரி டாக்டர், நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ ஆச்சும் போயிட்டேன். ஆன்ஜியோ நடத்திட்டு என்னை தனியாக கூப்பிட்டாரு. அவர் நல்ல டாக்டர், எனக்கு அதில் குறையே இல்லை. அவர் சொன்னார், ஐயா மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சு. என்ன இப்போ தான் 2 ஆண்டுகள் தானே, அது மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சுன்றீங்க. நான் வாழ்நாள் பூரா நீ பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். அப்படி இல்லையா, இது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி தாங்க. ஒரு ஸ்பேர் பார்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்டு போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க, அது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் போனால் மறுபடியும் போடணும். அப்படியா? அப்போ என்னையா பண்ணணும்? ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வ் இருக்கியா, அதை பண்ணோம்னா 10 வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஏன்னா ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குல்ல, 22 லட்சம். எவ்வளோ ஆகும் டாக்டர்? எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு 40 லட்சம் ஆகும் ஏன்னார். இப்போ தான் சித்த மருத்துவத்துக்கு வரேன். உடனே நான் சொன்னேன், டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் அ பெனிலெஸ் பர்சன். I cannot afford to pay such huge amount. You kindly discharge her in the evening itself. என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்கு, நீ இப்போ இட்ஸ் enough. You kindly discharge her. சாயந்தரம் ஆக்ஷன் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு பூரா தூக்கம் இல்லை. நமக்காக ஒரு 40 ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவர், எந்த விதமாக ஒரு வரட்டு மனிதனுக்கு, அவளுக்கு என்னை கரம்பட்டதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவர். அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளே 4 காசு இல்லை. இந்த மாதிரி 40 லட்சம் 60 லட்சம் தான் எங்கே போகிறது? இரவு பூரா தூங்கலை. 6 மணி இருக்கும், காலையில் எழுந்து அப்போ எனக்கு வீரபாகு தெரிஞ்சுருந்தா உடனே வீரபாகு பார்த்துருப்பேன். எனக்கு அப்போன்னா அவர் இது இல்லை. உட்காந்துட்டு இப்படி யோசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சிலவற்றையெல்லாம் நம்பித்தான் தீரணும். அமானுஷ்யமான செயல்கள் நடக்கின்றன சொல்லும் பொழுது ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தான் ஃபிக்ஷன்னு ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்ப் உண்டு. உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட அதிசயமா இருக்கும், நம்ப முடியாத கதையை விட அதிசயமா இருக்கும். நான் உட்காந்து அப்படியே பார்த்தேன்னு ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்டு நேரில் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் வந்தது, ஏன்னா எடுத்தேன். ஐயா, நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன்னாரு. என்னையா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படித்தேன்யா. திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை 3-4 முறை படிச்சுட்டேன்யா. நான் ரொம்ப வியந்து போனேன். நீங்கள் இன்னும் 100 வயது வாழணும்யா, உங்கள் மனைவி 100 வயது வாழணும். எனக்கு நானே என் மனைவியை காப்பாற்றுறது வழி என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறேங்க. நீ என்ன போய் 100 வயது வாழணும்னு சொல்றீங்க. நான் கொஞ்சம் சலிப்போட சொன்னேன். என்னையா உங்க மனைவிக்குனார். இப்போ உனக்கும் நடந்து சொன்னேன். ஐயா, உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்படுறது தான் நினைச்சா வருத்தமா இருக்கு. என்னையா பண்ணணும்? நான் சொல்றது நம்பிக்கையோடு செய்வீங்களா? சொல்லுங்க, செய்கிறேன். 10 ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்றேன், செய்வீங்களா? கட்டாயம் செய்கிறேன். 10 செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்கங்க. அந்த 10 செம்பருத்தி பூவை 2 குவளை தண்ணீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு ஒரு 10 மிளகு அதில் போடுங்க. மருத மரப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் தூளே விற்பான், அதில் ஒரு போடுங்க. அதை காய்ச்சுங்க. 2 டம்ளரை 1 டம்ளர் ஆக்குங்க. காலையில் குடிக்க சொல்லுங்க. சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்கு. அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது. அதை ஒரு 10 பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி சொல்லணும். அவ்வளோதான் ஐயா. இந்த நிமிஷம் 40 லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும் தெரியாது. இப்ப என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய 8-9 மாதம் ஆகிறது. அவ படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டான். முன்ன அலோபதியில லட்சக்கணக்கில் கொடுத்த போதும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது இங்க நடக்கிற நிலையில இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா. இந்த ஆரோக்கியத்தை 10 ரூபாயில நான் பெற்றேன். 10 ரூபாயில இப்போ செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன், அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்குறேன்.
நல்லா இருக்கா? அப்போ இந்த மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது. அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரிதான். ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர், அதனுடைய பட்டை, அதனுடைய பூ, அதனுடைய கிளை, அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. மனிதனை படைத்து நீங்க இறைவன் நினைத்தாலும் சரி, இயற்கை நினைத்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும். ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துறோம்.